வீட்டில் அமர்ந்திருந்த பெண்ணுக்கு வந்த போன் கால். போன் பேசிக்கொண்டே பக்கத்தில் உள்ள கடைக்கு சென்ற இளம்பெண். இளம்பெண்ணின் முகத்தில் துப்பாக்கியால் சுட்ட மற்றொரு இளம்பெண். கன்னத்தின் வழியாக பாய்ந்த குண்டு மண்டை ஓட்டிற்குள் சிக்கியதால் இளம்பெண் உயிரிழப்பு. கண்காணிப்பு கேமராவை வைத்து கொலையாளியை கைது செய்து விசாரித்த போலீஸ். இளம்பெண் கொலை செய்யப்பட்டது ஏன்? கொலை செய்யும் அளவுக்கு மற்றொரு இளம்பெண் மீது அப்படி என்ன கோபம்? நடந்தது என்ன? வீட்டில் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தாங்க இளம்பெண் ஷிபா. அப்போ ஷிபாவுக்கு போன் ஒன்று வந்திருக்கு. அந்த போனை அட்டன் பண்ண ஷிபா போன் பேசினபடியே பக்கத்துல உள்ள கடைக்கு போயிருக்காங்க. அங்க ஷிபா கூட மற்றொரு இளம்பெண் பயங்கரமா சண்டை போட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல திடீர்னு மறைச்சு வச்சிருந்த துப்பாக்கி எடுத்த இளம்பெண் ஷிபாவோட முகத்தை குறிப்பாத்து சுட்டுட்டு தப்பிச்சு போயிருக்காங்க. இதுல ஷிபாவோட கன்னத்து வழியே பாஞ்ச துப்பாக்கி குண்டு மண்டை ஓட்டுக்குள்ள சிக்கி இருக்கு. இதனால வலி தாங்க முடியாத ஷிபா சம்பவ இடத்திலேயே சுருண்டு விழுந்துட்டாங்க. இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த மக்கள் ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணி வர வச்சு ஷிபாவை மீட்டு பக்கத்தில் உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சாங்க. அப்போ அவங்கள பரிசோதித்த டாக்டர் இளம்பெண் உயிரிழந்துட்டதா சொல்லி இருக்காங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அடுத்து கொலையாளி யாருன்னு கண்டுபிடிக்க போலீஸ் அங்குள்ள சிசிடிவி காட்சிகளை எடுத்து பார்த்திருக்காங்க. அதுல 25 வயது இளம்பெண் ஒருத்தங்க துப்பாக்கியால சுட்டுட்டு தப்பிச்சு போன காட்சிகள் பதிவாகி இருந்துச்சு. இதனால அந்த சிசிடிவி காட்சி மூலமா இளம்பெண்ணோட வீட்டுக்கு போன போலீஸ் அங்க பதுங்கி இருந்த தபசும கஸ்டடியில் எடுத்து விசாரிச்சாங்க. மும்பை சிவாஜி நகர்ல உள்ள புர்கானியா பகுதியைச் சேர்ந்த இளைஞர் நதீம் தபசுங்கிற 25 வயது பெண்ணை உயிருக்கு உயிரா காதலிச்சுட்டு இருந்தார். 2 பேரும் பார்க்கு ஓட்டல்னு ஜாலியா ஊர் சுத்திட்டு இருந்திருக்காங்க. இதுக்கிடையில அந்த இளைஞர் இளம்பெண் ஷிபா கூட பழக ஆரம்பிச்சிருக்காரு. நதீம் ஒரே நேரத்துல ஷிபா கூடவும் தபசு கூடவும் பேசிட்டு இருந்திருக்காரு. கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி தபசும் தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட வெளியில போயிருந்தாங்க. அப்போ நதீமும் ஷிபாவும் அதே இடத்துல ஒன்னா ஊர் சுத்திட்டு இருந்திருக்காங்க. இத பார்த்து கடும் கோபமான தபசும் இளைஞர்கிட்ட கடுமையா வாக்குவாதம் பண்ணி இருக்காங்க. அடுத்து ஷிபாவோட வீட்டுக்கு போன தபசும் நானும் நதீமும் ரொம்ப வருஷமா காதலிச்சுட்டு இருக்கோம், நீ இனிமே அவன் கூட சுத்துற வேலை வச்சுக்காத, இதோட அவனை மறந்துரு, அப்படி இல்லைன்னா உன்னை உயிரோடவே விடமாட்டேன்னு மிரட்டி இருக்காங்க. அதுக்கு ஷிபா, நதீம் என்னையத்தான் உண்மையா காதலிக்கிறான், அதனால எங்க 2 பேரோட லைஃப்ல இருந்து நீ விலகிருன்னு சொல்லி இருக்காங்க. அப்போ தபசும், நீ நதீமை விட்டு விலகலன்னா உன்னை உயிரோடவே விடமாட்டேன்னு மிரட்டி இருக்காங்க. தபசுமோட மிரட்டலை கேட்டு பயந்து போன ஷிபாவோட பெற்றோர் அவங்கள உறவினர் வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அங்க போனதுக்கு அப்புறமும் 2 பேரும் போன்ல பேசிட்டு இருந்ததா கூறப்படுது. இதனால கடும் கோபமான தபசும் ஷிபாவை கொலை செய்ய திட்டம் போட்டு இருக்காங்க. சில நாட்களுக்கு முன்னாடி ஷிபா சொந்த ஊருக்கு திரும்பி இருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட தபசும் தன்னோட சகோதரர் உதவியோட அவங்க எங்கெங்க தனியா போறாங்க, எப்பெல்லாம் தனியா இருக்காங்கன்னு எல்லாத்தையும் நோட் பண்ணி இருக்காங்க. அதுபடி சம்பவத்தன்னைக்கு ஷிபாவுக்கு போன் பண்ண தபசும் பக்கத்துல உள்ள கடைக்கு வர சொல்லி இருக்காங்க. அதை நம்பி ஷிபாவும் போக 2 பேருக்கும் இடையில பயங்கர வாக்குவாதம் ஏற்பட்டு இருக்கு. அப்போ திடீர்னு மறைச்சு வச்சிருந்த துப்பாக்கி எடுத்த இளம்பெண் ஷிபாவோட முகத்திலேயே சுட்டு கொன்னுட்டு தப்பிச்சு போயிருக்காங்க. ஆனா சிசிடிவி காட்சி மூலமா எல்லா உண்மைகளையும் தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் தபசும் அவரோட சகோதரர் நதீம்னு 3 பேரையும் அரெஸ்ட் பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க.